இந்த கோயில் வந்து கோபாலபுரம் புதூர்மேடு, கோபாலபுரம் புதூர்மேடு சென்ட்ரல் இருக்குது. கரிமலை ஆறுபடை ஞானபீட்டம்னு பேர் வச்சுருந்தோம். இந்த முருகர் கோயில் கட்ட ஆரம்பித்து 9 வருஷம் ஆனது. இது வந்து டிராயிங் போட்டது எல்லாமே நாங்களே மூலமாக சொந்தமாக நாங்களே உழைப்பால் கோயில் கல்லிலே கட்டியிருக்கிறோம். இந்த கல்லிலே கட்டியிருக்கிறதுனால கோயில் வந்து 6 பட கோயிலும் ஒரே இடத்துல அமைக்கணும் வந்தோம். அது மாதிரி இங்கே வந்து ஈஸ்வரன் கோயில் வராது. ஈஸ்வரன் தவம் பண்ணுவார். தவத்தில் முருகர் பிறக்கிற மாதிரி பிறந்து இங்கேயே 6 படை கோயிலும் வந்து சண்முகர் சென்ட்ரல் சண்முகர். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல முருகருடைய ஆசை பெறணும்னு ஆசை. நிறைய பக்தர்கள்லாம் வந்து இங்கே வந்து இவருடைய ஆசை பெற்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷம். மெயின் ரோட்லேயே கணேஷ் பஞ்சமுக ஏரம்ப விநாயகர் கோயில் கட்டியிருக்கிறோம். அந்த ஏரம்ப விநாயகர் கோயில் கட்டி பூஜை பண்ண இந்த முருகர் கோயில் தானாக அமைந்தது. அந்த மாதிரி எனக்கு கொடுத்த சக்தி மாதிரி வர பக்தர்களுக்கும் நிறைய கடவுள் சக்தி அழைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் கடவுளை வேண்டிக்கிறோம். அவங்களுக்கும் நல்லதாகணும் வந்து எல்லோரும் அதை பற்றி சொல்லுங்கள். அது ஈஸ்வரன் வந்து இங்கே ஈஸ்வரன் தவம் பண்ணிக்கின்னு அந்த தவத்திலே முருகர் பிறப்பார். பிறந்து அந்த மலைக்குள்ளே ஒரு கோயில் கட்டியிருக்கோம். கார்த்திகை பெண்கள் வளர்ப்பாங்க முருகர் வளர்க்குற மாதிரி. 6 அவதாரம் எடுத்து 6 பேரும் சண்முகராக மாறினாங்க. கீழே தியான மண்டபம் இருக்குது. இங்கே வந்து விசேஷம் என்னன்னா, தியானம்ன்றது வந்து மனுஷனுக்கு ஒருத்தருக்கும் மன நிம்மதி வேணும்னா தியானத்துக்கு போனால் தான் மன நிம்மதி நம்ம யாருன்றது உணர முடியும். அதுபோல் நாங்கள் வந்து இந்த தியான மண்டபம் உருவாக்குனதே காரணம், கீழே வந்து சிவனுக்கு ஒரு சின்ன மலை கட்டிக்குவோம். அந்த வர பக்தர்கள்லாம் வந்து பார்த்தா அந்த மலை பார்த்தா எல்லாம் விநாயகர் தான் இருப்பார் அந்த மலையில். சுயமாக வந்தது அதெல்லாம். அங்கே லிங்கமும் சுயமாக வந்தது. அந்த லிங்கமும் சுயமாக வந்ததுனால வர பக்தர்களுக்கெல்லாம் கடவுள் நல்லா செய்கிறாரு. வந்து தியானம் பண்ணணும் பக்தருங்க. அதான் என்னுடைய ஆசை. நல்லதாகட்டும். நன்றி. அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக ஏரம்ப விநாயகர் ஆலயம், கோபாலபுரம் புத்தூர், கரிமலை 6 படை வீடு, அருள்மிகு ஸ்ரீ முருகன் கோவில். வழி சொல்லிவிடு, சாமி கும்பிட்ற மாதிரி. இந்த விநாயகர் கோயிலை சுற்றி தனக்கு எதனா வேண்டுதல் நிறைவேறணும்னா இந்த இளநீர் கட்டி தேங்காய் கட்டிட்டு போனால் தன்னுடைய வேண்டுதல் பலிக்கும். இது பொன்னையிலேருந்து ஷோலிங்கர் போகிற ரூட்டில் அறுபடை முருகன் ஒரு கோவில். இப்போ தான் கட்டி முடிச்சுக்கிறாங்க. புதுசாக பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க கோவில். இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸு, நுழைவாயில். இதெல்லாம் பேட்டி தரீங்களா? கோயில் என்னென்ன இருக்குது? யூடியூப் வீடியோ நீங்கள் என்னென்ன சாமி இருக்குது எல்லாத்தையும் சொன்னீங்க.
தமிழில் நீங்கள் யாரா கோயில் இருக்கிறவங்களே சொல்லுங்கள் சார். இந்த கோயிலோட மூலவர் சண்முகர். ஆ. இவருக்கு முன்னாடி 3 முகம், பின்னாடி 3 முகம். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு படை, அதாவது ஒரு கோயில். 6 முகத்துக்கும் 6 கோயில். ஃபஸ்ட்டு படை திருப்பரங்குன்றம், 2வது படை திருச்செந்தூர், 3வது படை பழனி, 4வது படை சுவாமிமலை, 5வது படை திருத்தணி, 6வது படை பழமுதிர்ச்சோலை. 6 படை. ஒவ்வொரு கோயிலும் தனித்தனியாக இருக்குதுங்க. அடுத்து திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. இந்த கோயிலில் அறுபடை வீடு முருகனையும் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிறாங்க. முதல்ல என்ட்ரன்ஸில் 6 முகம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒவ்வொரு முகமும் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலோட இது அறுபடை வீட்டில். இது தனியாக திருப்பரங்குன்றம் முருகனுக்கு தனியாக ஒரு சன்னதி. அதுமாரி 6 அறுபடை வீடு முருகனுக்கும் ஒவ்வொரு சன்னதி தனியாக வச்சுக்கிறாங்க. இது திருப்பரங்குன்றம் முருகர் சன்னதி. இது என்ன சாமிங்க? திருச்செந்தூர். இது திருச்செந்தூர் சாமி. இப்போ முதல்ல ஒரு திருப்பரங்குன்றம் பார்த்தோம். இது 2வது படை வீடான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சாமி. இங்கே அறுபடை வீடு முருகனையும் இந்த கோயிலில் எல்லா சாமிக்கும் தனித்தனியாக சன்னதி வச்சுக்கிறாங்க. ரொம்ப விசேஷமாக மிகவும் நல்ல அழகாக பெருசாக சிறப்பு வாய்ந்த கோயிலாக கட்டிக்கிறாங்க. அறுபடை வீடு முருகனை நீங்களை சாமி இருக்குது. சென்டர் ஆறுமுக சாமி இருக்கிறாரு. அதே நேரத்தில் அறுபடை வீடு முருகனுக்கு தனித்தனியாக கோயில் கட்டி இருக்கிறாங்க. அறுபடை வீடு முருகனை நீங்கள் ஒன்றா இந்த இடத்துல பார்க்கலாம். விநாயகருக்கு ஒரு சன்னதி கட்டிக்கிறாங்க. பழனிமலை முருகருக்கு தனியாக சன்னதி. இங்கே அறுபடை முருகனுக்கும் தனித்தனியாக சன்னதி வச்சுக்கிறாங்க. அதில் பழனிமலை முருகருக்கு தனியாக சன்னதி வச்சுக்கிறாங்க. பழனி தண்டாயுதபாணி முருகர். இங்கே அறுபடை வீடு முருகனையும் ஒன்றா பார்க்கலாம். இது பழனி முருகர். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உன்னையெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அதாவது பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்க சொல்ல சிவபெருமானே தன் கீழே உட்காந்துதான் பொருள் சொல்லுவேன்னு பாடம் சொன்ன இடம் சுவாமி மலை. அந்த சுவாமி மலைக்கு முருகருக்கு ஒரு சன்னதி. இங்கே அறுபடை வீடு முருகருக்கு இது என்ட்ரன்ஸில் 6 முகம் சாமி பார்த்தோம். அதில் முன்னாடி 3 முகம், பின்னாடி திருத்தணி. முருகர் வள்ளி தேவனையோட காட்சி தர இடம் திருத்தணி. அதேமாதிரி முதல் படை வீடும் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம். அதுலேயும் பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தேவனோட காட்சி தருவார். அதையும் முதல் வீடு அதுதான் திருப்பரங்குன்றம். இது 5ஆம் படை வீடு. 5ஆம் படை வீடு திருத்தணி முருகர் வள்ளி தேவனோட காட்சி தர இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வீடாக 6ஆம் படை வீடு. இது 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. இங்கே 6 படை வீடும் ஒன்றா கட்டுகிறாங்க. நம்ம கிருத்திகையிலையோ ஒரு நல்ல நாளில் கிருத்திகை, தை கிருத்திகை, அமாவாசை
இந்த மாதிரி நாளில் வந்து முருகரை வந்து ஒன்றா தரிசிக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து 6 படை வீடு முருகனையும் ஒன்றா தரிசிக்கலாம். கிருத்திகை விசேஷமாக இருக்கும், நீங்கள் அப்படியே பேசுகிற மாதிரி சஷ்டி விசேஷமாக இருக்கும், சூரிய சம்பாரம் விசேஷமாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து தைப்பூசம் விசேஷமாக பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆமாம். மக்கள் ஒத்துழைப்பில் பங்குனி உத்திரம் சிறப்பாக பண்ணணும். ஏன்னா புது வருஷம் எல்லாமே சிறப்பாக பண்ணணுன்றது, அதுக்கு எல்லாம் எங்களுக்கு வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கணுன்றது தான். நாங்கள் வர மக்களுக்கெல்லாம் கடவுள் நல்லது பண்ணணும், அந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்கணும். நம்மளுக்கு வந்து அவ்வளோதான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம 6 படிக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது ஆச்சுன்னு கேட்கும்போது அதுதான் எங்களுக்கு திருப்தி. பணத்தோட திருப்தி வந்து இதுதான் நம்மளுக்கு. இன்னும் மேலே மேலே முருகருக்கு அவருக்கு என்ன வருமோ அவர் 6 படை வீடு முருகர். 6 படை வீடு முருகரில் இது ஆறுமுகர். இது ஆறுமுகரில் முன்னாடி 3 முகம், பின்னாடி 3 முகம், 3 முகம் இருக்குது. அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அப்படியே வந்து கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வீடாக வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில ஒர்க்கு போயின்னுக்குது. இது ஏதோ மலை மேலேயும் வேல் வைக்கிறாங்க மாரி இருக்குது. அந்த பணி வந்து நடந்துன்னு இருக்குது. பனி இந்த வேலைலாம் முடிஞ்ச பிறகு இது கரிமலை 6 படை முருகன் தியான பீடம், கோபாலபுதூர், ஷோலிங்கர். அதாவது வந்து காட்பாடியிலேருந்து திருவள்ளம், திருவள்ளத்துலேருந்து வள்ளிமலையிலேருந்து ஷோலிங்கர் போகிற ரூட்டில் இந்த கோயில் இருக்குது. கரெக்டாக வள்ளிமலையிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து இந்த கோயில் இருக்குது. மெயின் ரோட்டில் ஒரு ஆர்ச்சு, அந்த ஆர்ச்சு ஒட்டி அப்படியே உள்ளே வரலாம். கரெக்டாக வந்து வழி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரானைட் கம்பெனி இருக்குது. போலான்னு 6 படை வீடு முருகரையும் ஒன்றா பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். இந்த 6 படை வீடு முருகர் கோயிலில் கீழே தியான பீடன்னு கட்டி வச்சுக்கிறாங்க. அட் டைமில் வந்து ஒரு 1000